ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைலில் ஆட்டு ரத்த பொரியல் செய்யலாமா? குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளானது தான், பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொடிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். ஏன்னா ரத்தம் பிடிக்கும் போது உப்பு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டால் போதும். நான் ரத்தத்தை ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குயிக்காக வெந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும்னா ஃப்ளேவர்ஃபுல்லான ரத்த பொரியல் ரெடி. பச்சை மிளகாய், மசாலா பவுடர் இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக டேஸ்டியாக ஹெல்த்தியான இந்த ரத்த பொரியலை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ